நெட்வொர்க் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதிக பேர் கமெண்ட்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பேன். அது வீடியோ வடிவில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட ஒரு 10 கேள்வி முக்கியமான கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணோம்னா டிவிஆர்னு சொல்கிறாங்களே, என்விஆர்னு சொல்கிறாங்களே, டிவிஆர்னா என்ன, என்விஆர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு பொதுவாக இந்த சந்தேகம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிஆர்னா என்னென்னு பார்த்துடலாம். டிவிஆரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். நாம் இந்த டிவிஆரில் யூஸ் பண்ணுற கேமரா என்ன கேமரானா அனலாக் கேமரா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற அனலாக் ஃபுட்டேஜை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் பண்ணும். அந்த பர்பஸ் தான் இந்த டிவிஆர் பண்ணுது. நீங்கள் டிவிஆரில் 4 சேனல் டிவிஆர் வாங்கலாம், 8 சேனல், 16 சேனல், இந்த வகையான டிவிஆர் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செகண்டு, என்விஆரோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். இந்த டிவிஆரோட அட்வான்ஸ் தான் இந்த என்விஆர். டிவிஆர் மாதிரி அனலாக் ஃபுட்டேஜை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணாது. இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபுட்டேஜாக ரெக்கார்ட் ஆகும். இதில் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்தீங்கன்னா ஐபி கேமரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த என்விஆரில் பார்த்தீங்கன்னா கேமராவில் ரெக்கார்டான ஃபுட்டேஜை என்கிரிப்ட் பண்ணி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். முக்கியமாக இந்த என்விஆரோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற ஃபுட்டேஜ், அதாவது அதோட இமேஜ் குவாலிட்டி டிவிஆரோட என்விஆரில் நல்லா பெட்டராக இருக்கும், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, சிசிடிவி ரவுட்ரு இல்லாமல் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிசிடிவி பார்த்தீங்கன்னா ரவுட்ரு இல்லாமல் ஒர்க் ஆகும். அது ஐபி கேமராவும் இருந்தாலும் சரி, ரவுட்ரு இல்லாமல் ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஒர்க் ஆகும். உள்ளுக்குள்ளே லோக்கலி, அதாவது லோக்கல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, அந்த லோக்கலில் மட்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் மேனுவலாக பிசியில் கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபுட்டேஜை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரவுட்ரு எதுக்கு தேவைப்படும்னா, ஒருவேளை கேமரா இருக்கிற இடத்துல நீங்கள் இல்லை, வெளியூரில் இருக்கீங்க, அப்போ உங்கள் கேமரா ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்கணும்னா கேமரா இருக்கிற இடத்துல ஒரு ரவுட்ரு வச்சு அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியும். இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம ரவுட்ரு நமக்கு தேவைப்படும். அடுத்த கேள்வி, சிசிடிவியில் பிஓஇ சுவிட்சு யூஸ் பண்ணுவோம். இந்த பிஓஇ சுவிட்சு எதுக்கு என்னென்னு அதை பற்றி பார்க்கலாம். இந்த பிஓஇ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட். இந்த பெயர்லேயே பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். எப்படின்னா, பொதுவாக இந்த பிஓஇ சுவிட்சு எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, நீங்கள் ஐபி கேமரா யூஸ் பண்ணுவீங்களா, அப்போ அந்த ஐபி கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஓஇ சுவிட்சு உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். இந்த பிஓஇ சுவிட்சோட வேலை என்னென்னா, ஈத்தர்நெட் கேபிள் வழியாக ஐபி கேமராவுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஐபி கேமராவும் அதில் இருக்கிற ஈத்தர்நெட் கேபிள் இந்த பிஓஇ சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஐபி கேமராவுக்கு பவர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இந்த பிஓஇ சுவிட்ச் மூலமாக தான் ஐபி கேமராவுக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது. இந்த பிஓஇ சுவிட்சு இன்னொரு வேலையும் பார்க்குது. கேமராவிலேருந்து வருகிற வீடியோ டேட்டாவையும் அந்த ஆடியோவும் டிரான்ஸ்மிட் செய்யும். ஸோ இந்த பர்பஸ்க்கு தான் நம்ம பிஓஇ சுவிட்சு பயன்படுத்துகிறோம். அடுத்த கேள்வி, என்விஆர் இன்டர்நெட் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். என்விஆர் மட்டும் கிடையாது, நீங்கள் டிவிஆர் எடுத்தாலுமே உங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ண இன்டர்நெட்டு தேவையில்லை. கேமராலேருந்து வருகிற டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோர் பண்ணும். உங்களுக்கு எதுக்கு இன்டர்நெட் தேவைன்னா, நீங்கள் அவுட் சைடில் இருக்கீங்க, அதாவது வெளியூரில் இருக்கீங்கன்னா, அப்போ உங்களோட கேமராவோட ஃபுட்டேஜ் நீங்கள் பார்க்கணுன்னா அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். அடுத்து, சிசிடிவிக்கு இன்டர்நெட்டு கண்டிப்பாக தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. பொதுவாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இன்டர்நெட் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சிசிடிவி கேமராவுக்கு இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்டர்நெட்டு இல்லைனாலும் வேலை செய்யும். நீங்கள் அவுட் சைடில் இருந்து பார்க்கணும்னா உங்கள் டிவிஆர் அல்லது என்விஆர் இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களால் அவுட் சைட்லேருந்து பார்க்க முடியும். இல்லைப்பா, நான் ஏன் வெளியூர்லாம் போகிறேன், எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டிவிஆர்லேருந்து கேபிள் மூலமாக ஒரு மானிட்டரை பயன்படுத்தி உங்களோட ஃபுட்டேஜை நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். ரெக்கார்டான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், 24 ஹவர்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சிசிடிவியில், ஹார்ட் டிஸ்கில் எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் எடுத்துக்கும்? உங்கள் டிவிஆர் அல்லது என்விஆர் 1080 பிக்சல் 30 FPS இந்த குவாலிட்டி கேமரா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில்
24 ஹவர்ஸ் ரன் ஆயிடுச்சுன்னா 64 ஜிபி வந்து கன்சப்ஷன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1008 பிக்சல் மட்டும்தான். நீங்கள் போடுற கேமரா குவாலிட்டியை பொறுத்து இந்த ஜிபி வந்து வேரி ஆகும். அடுத்து அதிக பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லைனா சிசிடிவி வந்து ஒர்க் ஆகுமா? கரண்ட் இல்லைனா ஒர்க் ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டே இருக்கீங்க. பவர் இல்லாமல் எந்த ஒரு டிவைஸுமே வந்து ஒர்க் ஆகாது. இந்த சிசிடிவி கேமராவுக்கு ஒரு விதிவிலக்கு அல்ல, சரிங்களா? அப்படி உங்கள் ஏரியாவில் பவர் கட் ஆகுதுன்னா யூபிஎஸ் பயன்படுத்தினா மட்டும்தான் எந்த ஒரு பிரேக்கப்பும் இல்லாமல் உங்களோட ஃபுட்டேஜை 24 ஹவர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். கண்டிப்பாக கேமராவுக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் கண்டிப்பாக தேவை. அடுத்து சிசிடிவிங்கிறீங்களே, சிசிடிவியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சிசிடிவியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட் டெலிவிஷன். இது ஒரு டிவி சிஸ்டத்தை சார்ந்தது. இதில் வரும் சிக்னல் பொதுவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது. எதனாலன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் வர சிக்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணவே பண்ணாது. ஒன்லி டிவிஆர் டு கேமரா அங்கே மட்டும்தான் பாஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து உங்கள் டிவிஆர் அல்லது என்விஆர் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் ஆகிற ரெக்கார்ட் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் அப்பான் உங்கள் கேமராவை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் வந்து உங்களுக்கு 10 நாள் ஆகலாம், 11 நாள் ஆகலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ 4 சேனல் வந்து நீங்கள் டிவிஆரோ இல்லை என்விஆரோ வச்சுருந்தீங்கன்னா 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு போட்டிங்கன்னா ஒரு 9.7 டேஸ்க்கு வந்து ஸ்டோர் ஆகும். அதே 1 டிவி பார்த்தீங்கன்னா 19 டேஸு. அதேமாதிரி 8 சேனல் 16 சேனலுக்கு நான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து ஒரு மினிமம் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இவ்வளோ நாள் தான் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. டிபெண்ட் அப்பான் உங்கள் கேமராவை பொறுத்து இருக்குது. 720 பிக்சல் கேமரா போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாள் வரும். 1080 பிக்சலுக்கு கேமரா போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக கொடுக்கும். அந்த கேமராவோட ஷூட் பண்ணதில் அந்த குவாலிட்டியை பொறுத்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து எத்தனை நாள் வந்து அந்த ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்கு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே 60 சேனல் டிவிஆர் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 டேஸ் 19 டேஸ் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் ஓவர் ரைட் ஆகி அப்புறம் அடுத்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 1ஆம் தேதி எரேஸ் ஆகிட்டு அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த கேள்வி, சிசிடிவி கேமரா ஏசியா இல்லை டிசியில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சிசிடிவி கேமரா டிசி கரண்டில் தான் ஒர்க் ஆகும். கேமராவில் இருக்க டிரான்சிஸ்டர் எல்லாமே டிசியில் ஒர்க் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் ஏசி கரண்டில் தானே ப்ளக்இன் பண்ணுறேன், நீங்கள் டிசி கரண்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறப்ப SMPS அப்படின்னு ஒரு டிவைஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த SMPSோட வேலை என்னென்னா ஏசி கரண்ட்டை டிசியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கேமராவுக்கு 12 வோல்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணும். இந்த SMPS என்னென்னா இந்த சிசிடிவி கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சிசிடிவி கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கேள்விலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி கமெண்டில் கேட்டே இருக்காங்க. முடிந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். நாம் இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.